வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று செய்தித்தாள்களில் பல முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை குறித்த ஆழமான பார்வை வழங்குவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் ரங்கராஜ் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கலாம். சரி, வணக்கம். சரி, இப்போது எல்லா செய்தித்தாள்களிலையும் பேனர் நியூஸ் அப்படின்னா நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர், வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 157 பேர் உயிரிழந்திருக்காங்க, 750 பேர் மாயமாகியிருக்காங்க. இதை மக்கள் இதை குறித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? பொதுவாக இமாலயன் அடிவாரத்தில் இருக்கிற பகுதிகள் ஒரு 4-5 மாநிலங்களில் இந்த ஒரு பெரிய பிரச்சனை. அதே போல் நேபாள், டிபெட் அந்த பக்கம் இருக்கிற பகுதிகள். இங்கே முக்கியமான காரணம் வந்து குளோபல் வார்மிங்னு சொல்லிக்கிட்டு காலநிலை மாற்றம்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு வேறு சில காரணங்கள் வரும். இயற்கையாக நடக்கிற பேரிடர்கள்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிற பிரச்சனை முதல்ல இது ஒரு எர்த்குவேக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் பின்னால் அது இல்லைன்றாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் சொன்னாங்க. இந்த கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டுன்னு சொல்கிறது அது GLOFன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம். இந்த குறிப்பிட்ட இந்த நடவடிக்கையின் மூலமாக கிட்டத்தட்ட 80 அல்லது 100 இடங்கள் இது போல் நடப்பதற்கான ஒரு ஆபத்து இருக்குது, அபாயம் இருக்குது என்று ஏராளமான ஆராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கு. இதை பற்றி ஹிமாலயன் ரீஜன்ஸ்லேயே சொல்லுவாங்க. ஹிமாலயன் ரீஜன் என்டையர் ரேஞ்சில் இப்போ இந்த உத்தராகண்ட், உத்தராஞ்சல் வரை இதை பாதிப்பு இருக்கலாம். என்டையர் ஹிமாலயன் ரேஞ்சு அடிவாரத்திலே வந்து ஒரு சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, அது எர்த்குவேக்கா மற்ற இது போல் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் என்று சொல்கின்ற ஃபினாமினன் நடப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. காரணம் இயற்கையோட தன்மையை நம்ம மாற்றுறோம். ஒன்று, சுற்றுலா வளர்ச்சி தேவை, அதிகமாக நமக்கு வருவாய் தேடி தருகின்ற டூரிசம்ன்றது ஒரு சுற்றுலா என்பது ஒரு இந்த 4-5 மாதங்களில் ஒரு மாநிலங்களில் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுலா அடிப்படையில் தான் இருக்குது. சிம்லா, அதே போல் அந்த பக்கம் டார்ஜிலிங், மசோரி, இந்த பெல்ட் பூராவே நீங்கள் அந்த ஊரே கிட்டத்தட்ட சுற்றுலா நம்பி இருக்குது. ஆனால் என்ன ஒரு அளவுக்கு அதிகமாக மரங்களை வெட்டி நீங்கள் கான்க்ரீட் ஜங்கிள், அதாவது தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், இது போல் நீங்கள் செய்ய மரங்கள் வெட்டப்படுகின்றன. அது ஒரு முக்கியமான காரணம் இது போல் இங்கே நடப்பதற்கு. சார், அதே மாதிரி இது வந்து இப்போ பனிப்பாறை உருகி அதில் வரக்கூடிய அந்த லேக் வெடிச்சதுனால தான் இந்த மாதிரியான பெரிய அளவில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும். நம்ம வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பதப்பதப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வெள்ளம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது பார்க்கும்பொழுது சுனாமி அளவுக்கு கட்டிடங்கள்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு வந்து தண்ணீர் வந்திருக்கு. இப்போ எல்னினோ காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதனுடைய பாதிப்பு எதுவும் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பனிப்பாறைகள் உருகி வருது சொன்னால், இப்போது வாட்டர் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் லெவல்னு சொல்கிறாங்க. இந்த மேட்டான பகுதிகளில் இது போல் நடக்கும்போது அந்த தண்ணி கீழ் நோக்கி பாகும். இதுதான் அடிப்படையாக அங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த மலைப்பகுதிகளில் மேல் மட்டத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் ஒரு இது போல் நிலச்சரிவு எது ஏற்பட்டாலும் நீர் தேங்கி அது கீழே கொட்டுகின்ற போது அது ஒரு வெள்ளம் போன்ற ஒரு நிலை உருவாக்குது. அது ஒரு ஃபோர்ஸோடு வரும்போது இன்னும் அதுக்கான ஆபத்துக்கு இன்னும் அதிகம். சாதாரணமாக மழை நீர் வந்து போகிற மாதிரி இருக்காது. அது ஒரு பெரிய ஃபோர்ஸோடு வரும். அப்போ இந்த GLOF என்ற இதுக்கான ஸ்டடீஸ் வந்து அந்த மத்திய அரசும் இந்த குறிப்பிட்ட 4-5 மாநிலங்களும் அந்த தீவிரமாக அதை பரிசீலித்து அதற்கு தடுப்புக்கான அல்லது குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேணுன்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, என்டையர் ஹிமாலயன் அடிவார பகுதியே சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ப்ரோன், எர்த்குவேக், இது போல் இந்த கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட், இந்த ரெண்டுமே அங்கே அதிகமாக வருவதற்கான ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ என்டையர் வட இந்தியாவே நீங்கள் நோக்கி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். வெறும் இந்த டிபெட் ஒட்டியோ நேபாள் ஒட்டியோ இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஹிமாலயன் அடிவாரம் நீங்கள்
நாங்கள் இந்த மாநிலங்கள் அதனால் டெல்லி வர அதுக்கான ஆபத்துகள் இருக்குது. இதெல்லாம் ஹை சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, ஹை எர்த்குவேக் ஜோனில். அந்த எர்த்குவேக் ஜோனுன்னு அப்பப்போ அந்த ரிப்போர்ட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ தமிழ்நாட்டிலேயே சில பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. அதே மாதிரி அந்த வட இந்தியா பொறுத்தவரை அடுத்தடுத்து அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகமான ஆபத்துகளுக்கான ஜோனில், சீஸ்மிக் ஜோனில் ஒரு இது முன்னேற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நிச்சயமா இப்போ இயற்கை பேரிடர்கள் நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் நடக்கிறது. இப்போ மழைக்காலங்களில் அதிகப்படியான மழை பெய்யுது, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வெள்ளமோ அல்லது நிலச்சரிவோ ஏற்படுதுன்னு நம்மளால கணிக்க முடியும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த மாதிரியான பகுதிகளில் எப்பவுமே தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரீங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம், தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேர் அங்கே வந்து சுற்றுலாக்காக போயிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர். அதில் ஒரு 17 பேர் நாங்கள் சேஃபாக இருக்கோம்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. 37 பேர் என்ன ஆனாங்கிறது தெரியல. இப்போ தமிழ்நாடு அரசும் சரி, இந்திய மத்திய அரசும் இந்த இதில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அவங்களை வீட்டு கொண்டு வரதுக்கு? இது ஒரு கடினமான ஒரு ஏரியா. நீங்கள் வந்து இந்த பகுதியில் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஆர்மி, பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் கூட வரலாம், மாநில பேரிடர் இயக்கங்களும் இதில் பங்கேற்கலாம். ஆனால் 2-3 பிரச்சனைகள் இருக்குது. அதிகமான வெள்ளம் வந்த பகுதி இருக்குது. இந்த சேரும் சகதி கீழே இருக்கிற பாடிஸை மீட்டு கொண்டு வரது ரொம்ப கடினமான ஒரு வேலை. மலை பிரதேசமாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த தண்ணி இந்த சேற்று கீழே சிக்கி இருக்கிற உடல்களை மீட்டு இறந்தால் கூட அந்த உடல்களை மீட்டு கொண்டு வந்து அந்த குடும்பங்களுக்கு அதை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இது ஒரு ஏன்னா அந்த வெள்ளம் அந்த உடல்களை எங்கேயோ அடித்து கொண்டு செல்லிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதியே கிடைக்குமா சொல்ல முடியாது. அப்போ இதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அந்த குடும்பங்களுக்கு அந்த உடலை மீட்டு கொண்டு வரதே ஒரு பெரிய வேலை. இதில் காணாமல் போனவர்களை முடிந்த அளவுக்கு தேடி எங்கேயாவது அவங்கள கண்டுபிடிக்க முடியுதா, அவங்களுக்கான உயிரோடு மீட்டு கொண்டு வருவதற்கான அது ஒரு சவால். இப்போது இந்த பகுதியில் நீங்கள் இந்த ஏற்கனவே இது ஒரு பணி செய்ய சாதாரண நேரங்களிலேயே ரொம்ப கடினமான பகுதி. அதிகமாக மழை வந்தோ இல்லை நிலச்சரிவு ஏற்பட்டதோ இல்லை பாறை சரிவு ஏற்பட்டதோ அப்படின்ற போது இந்த ரிலீஃப் ஆப்ரேஷனே வந்து ஒரு சிக்கலான விஷயம். குடும்பமான அதிகமாக ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்தி அப்படி தான் செய்ய முடியுமே தவிர கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வண்டி போய் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் சேர முடியுமான்ற ஒரு சந்தேகம். அதனால் அதிகமாக ஹெலிகாப்டர் பயன்படுத்தி இந்த மீட்பு வேலைகளை அரசாங்கம் ஈடுபட வேண்டும். நிச்சயம். அதே மாதிரி இந்த வெள்ள பாதிப்பில் ஒரு 8 நீர்மின் நிலையங்கள் வந்து முழுவதுமாக சீர்குலைஞ்சிருக்கிறதா தெரிய வருது. இப்போ இதிலிருந்து அவங்க மீண்டு வரதுக்கான மற்ற உதவிகள் வந்து எப்படி கிடைக்க வேண்டியதாக இருக்குது? அதான் இப்போ இந்த கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லுகின்ற இந்த GLOF பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 100-150 இடங்கள் இந்த பகுதியில் இந்த அபாயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இப்போ மீட்பு பணின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிவாரணம் கொடுக்குறோம். ஒரு 3 நாளுக்கு பத்திரிகை செய்தி வந்துடுது, அதோட அது வந்து மறந்துடுறாங்க. தடுப்பு நடவடிக்கைகள் ஈடுபடணும். நீங்கள் அடுத்த நிலச்சரிவு ஏற்படக்கூடாது, இல்லை பனி சரிவு ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் கூட வேலை செய்ய வேண்டிய அவசியம். இதற்கான ஒரு ரோடு மேப் வந்து மத்திய அரசு உருவாக்கணும். ஒன்று, இந்த குளோபல் வார்மிங் எதிர்த்து அதுக்கான நடவடிக்கைகள், அதிகமாக மரங்கள் நடுவது, கட்டிடங்கள் குறைப்பு நடவடிக்கைகள். இந்த நிலச்சரிவு பகுதியில் இவ்வளோ வந்து வீடு கட்டுவதோ இல்லை சுற்றுலா பயணிகளுக்காக நீங்கள் ஹோட்டலோ மற்ற தங்கும் விடுதிகள் நீங்கள் அதிகமான அளவுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு அரசாங்கம் தடை விதிக்கணும். இந்த அளவுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொஹிபிட் ஆர்டர் செய்யணும். ஏன்னா இனிமேலும் ஏற்கனவே இருந்தது நீங்கள் என்ன செய்ய முடியுன்றது வேறு. இனியும் இதை இனியும் ஒப்புதல் கிடைக்காது அப்படின்றத ஒரு கட்டுமான வேலைகளை அந்த பக்கத்தில் நிறுத்தி வைக்கணும். இது ரொம்ப குறிப்பாக இதே போல நிலைமை எங்கள் தமிழ்நாடு நீலகிரி போன்ற பகுதியிலையும் இருக்குது. இந்த தடுப்பு நடவடிக்கை இங்கேயும் செய்யணும். நீங்கள் நீலகிரி இந்த பக்கம், அதே போல் கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகளிலையும் இதற்கான அபாயங்கள் உள்ளன. தமிழ்நாடு அரசும் வைத்து கொண்டு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழ்நாட்டிலையும் எடுக்கணும். நிச்சயமாக.
சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இங்கே அதிகப்படியான ஒரு வெள்ள நீர் வந்ததுனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரியில் தண்ணீர் வராது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விட்டுருக்கணும். ஆனால் அது திறக்க முடியல தண்ணீர் இல்லாத காரணத்தினால. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து முதலமைச்சர் மேட்டூர் டேம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு? கர்நாடகா பகுதியில் தென்மேற்கு பருவ மழை குறைந்ததுன்னா அந்த எந்த ஆண்டு குறையுதுன்னு சொன்னால் அந்த ஆண்டு நமக்கு காவிரி பிரச்சனை தான். ஏன்னா அங்கே உபரியாக அல்லது ஒரு நார்மல் மான்சூன் வர நேரத்தில் கபினி கேஆர் சாகர் இதில் அந்த அணைகளை தண்ணி போதிய அளவுக்கு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி ஓவர்ஃப்ளோன்னு கூட இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்சார்ஜ் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப சீக்கிரம் திறந்து விட்டிங்கன்னா குறைந்த அளவில் கியூசெக்ஸ் நீங்கள் வெளியே விட்டு நீங்கள் அந்த திறந்து விட்டிங்கன்னா அது கடைநிலை பகுதி சொல்லி டெய்லண்ட் ஏரியாவுக்கு அந்த ஃபோர்ஸோட போதிய அளவுக்கு தண்ணி வெளியிடலன்னு சொன்னால் அந்த பகுதிகளுக்கு தண்ணி வந்து சேராது. இப்போ அந்த பகுதிகளுக்கு பாதிப்பாகும். ஸோ ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக பில்டப் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு அதிகமான கியூசெக்ஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பகுதிக்கு தண்ணி போய் சேரும். ஆகவே அந்த ஸ்டோரேஜ் அதிகமான அளவு வந்து இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்திருக்குது. அதனால் அடுத்த 4 நாட்களில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் நீங்கள் ஸ்டோரேஜ் அதிகம் இல்லாத நேரத்தில் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு குறைவான அளவுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒரு 10 நாள் மணி நேரம் 15 நாள் மணி நேரம் நம்ம தண்ணி திறந்து விட்டா என்னென்னு அந்த அளவுக்கு ஃபோர்ஸோட கியூசெக்ஸோட நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் கடைசி பகுதிக்கு போய் சேரும், கடைமடை வரைக்கும் போகும். அதனால் முன்னாலே நீங்கள் விட்டீங்கன்னா விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போது ஓரளவுக்கு கபினி கேஆர் சாகர் அந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யுதுன்றதுனால ஓரளவுக்கு அங்கே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அங்கே கூடியிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து கியூசெக்ஸ் ரிலீஸும் கர்நாடகாவில் அதிகரிப்படுத்தியிருக்காங்க. இப்போது அதன் மூலமாக இப்போ ஸ்டோரேஜ் நமக்கு போதியமான அளவுக்கு மேட்டூர் அணையில் இருக்குது. அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது இப்போது நீங்கள் அந்த தண்ணியை வெளியிடலாம் அப்படின்றதும் அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் முன்ன போல் நீங்கள் வந்து 2 போகம் 3 போகம் அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் செய்ய முடியாது. இப்போ ஒரு போகம் நல்லபடி சாகுபடி ஆனாலே போதும் நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஒரு சிலர் நவீன வசதிகள் வைத்திருக்கிறவங்க, அதிகமான பம்ப் வைத்திருக்கிறவங்க, விவசாயத்துக்கு வேண்டிய அளவுக்கு நிறைய டிராக்டர் வச்சு நவீன யுத்திகள் பயன்படுத்துகிறவர்கள், ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி செய்துக்கிறாங்க. இதை நம்பி அவங்க இல்லை. ஆனால் இருந்தாலும் பெரும்பகுதியான மக்கள் வந்து காவிரி நம்பி தான் இருக்காங்க, அல்லது மழை நீர் நம்பி இருக்காங்க. இப்போ இந்த பகுதிக்கு இப்போ இந்த பிரச்சனை என்ன வரும்னா, ஒரு தென்மேற்கு பருவமழை அது வந்து குறைவாக இருக்கிற காரணத்தினால அந்த ஆண்டு பாதிக்கப்படலாம். சாதாரண நாட்களில் அதிகமான மழை பெய்து ஓரளவுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி அப்பப்போ விடுறாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த பிரச்சனை வராது. இதோட டெபிசிட் ஆடும் போது தான் அந்த பிரச்சனை அதிகமாக வருது. அங்கேயும் நீர் குறைவாக இருக்குது, இங்கேயும் நீர் தேவையாக இருக்குது. இப்போது தண்ணி வந்த பிறகு ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யுது, அடுத்த ஆண்டு நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அந்த காவிரி பிரச்சனை எல்லோரும் மறந்துடுவாங்க. நீர் வருதுன்னு சொல்லி ஒரு குறைவான மழை காலத்தில் இருக்கிற நீரை எப்படி பகிர்ந்து 2 மாநிலங்களும் தேவையான அளவுக்கு செய்யணுமோ அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். நல்ல மழை பெய்து அதிகமான தண்ணீர் வெளியிடும்போது அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 450-500 டிஎம்சி தண்ணி இந்த மாநிலங்கள்லாம் தாண்டி கடலில் போய் வேஸ்ட்டாக போகுது. சென்ற ஆண்டு கொடுத்த விவரங்கள் அது வீணாக கடலுக்கு போய் யார் என்ன லாபம் சொல்லுங்கள். அப்போது அந்த நேரத்தில் யாரும் அதை பற்றி சிந்திக்கிறதும் கிடையாது. குறைவான நேரத்தில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. இந்த நீரை எப்படி சரியாக பகிர்ந்து கொள்வது நிச்சயமாக. இப்போது கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூட இப்போது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் சொன்னபடி தண்ணீர் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போது மேற்கு வங்கத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு 20 எம்பிக்கள் வந்து வேறு கட்சிக்கு சேர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற சபாநாயகரும் அதை வந்து அங்கீகரிச்சுக்கார், மக்களவை சபாநாயகரும். ஏன்னா நம்ம சமீபத்தில் பார்த்தோம், அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூட அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இப்போ இதை எதிர்த்து அவங்க மேலே வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அபிஷேக் பானர்ஜி தரப்புலேருந்து அவங்க மனு கொடுத்துருக்காங்க. இவங்க கூட விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. இதில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, கட்சித்தாவல் சட்டம் படி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டப்படி அந்த தீர்ப்பின்படி எது சரியான நடவடிக்கையோ அதுதான் எடுக்கலாம். இப்போது பல்வேறு மாநிலங்களில் இப்போ தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி எம்எல்ஏ ராஜினாமா வேறு கட்சியில் சேருது இதெல்லாம் இருக்குது. பொதுவாக ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் ராஜினாமா செய்து அந்த நடைபெற இடைத்தேர்தலில் போட்டியிடலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜினாமா செய்த பிறகு நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எந்த கட்சியில் வேணால் சார்பாக ஒரு வேறு கட்சியாக இருந்தாலும் சரி அதில் போட்டிட்டு வெற்றி பெறலாம். இது ஒன்று அவங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தெளிவான ஒரு தீர்ப்பு. ரெண்டாவது, இந்த சட்டத்தின் கீழே கட்சித்தாவல் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து டிஸ்குவாலிஃபை செய்கின்ற பிரச்சனை எப்போ வருது? இப்போது ஒரு கட்சியிலேருந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் உண்டாகுது, கிட்டத்தட்ட ரெண்டாக உடையுது. அதில் 2/3 பங்குக்கு மேல் உறுப்பினர்கள் அந்த புதிதாக வேறொரு கட்சி தொடங்கலாம், இல்லை வேறொரு கட்சியோட இணையலாம். அதுக்கான வழி இருக்குது. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒரு டிரான்சிட் பாயிண்ட் மாதிரி ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சியில் மர்ஜாகிற மாதிரி செஞ்சுருக்கானுங்க. இங்கே வெஸ்ட் பெங்காலில், மகாராஷ்டிராவில் கூட அந்த ஒரு மாடல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சி போய் சேருவதற்கு முன்னால் இடையில இன்னொரு கட்சிக்குள்ளே மர்ஜ் ஆகலாம், இல்லை ஒரு இயக்கத்துக்குள்ளே அவங்க சேரலாம், ப்ரொவைடட் தேவ் மோர் தென் 2/3 அப்படின்றத அது ஒரு சட்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதை பயன்படுத்தி இவங்க செய்கிறாங்க. இப்போ இந்த கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் ஓரளவு கட்டுப்பட்டிருக்கு. இன்னும் ரொம்ப ஈஸியாக ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆயாராம் கயராம் இதெல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல 1/3 மேலே இருந்தால் செல்லும், இன்னொரு கட்சி சேரலாம். இப்போது ஒரு மர்ஜர்னு உருவாக்குற சுச்சுவேஷனில் 2/3 போனால் செல்லும், 2/3 கீழே இருந்தால் அது ஒரு பிரச்சனை. ஆனால் இது எல்லாமே கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா, சபாநாயகருக்கு ஒரு தனிப்பட்ட உரிமை அதில் கொடுத்துருக்காங்க. அவருடைய முடிவு பெரும்பாலும் முக்கியமானது. சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது கஸ்டோடியன் ஹவுஸ்ன்ற முறையில் அந்த அவைக்கு தலைவர் அவர் தான், ஸ்பீக்கர். ஸோ சட்டப்படி சில அதிகாரங்கள் அந்த ஸ்பீக்கர்ன்ற போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் லோக்சபா ஸ்பீக்கர் இவங்களுடைய முடிவை ஏற்றுட்டு அது செஞ்சுருக்காரு. இப்போ இவங்க திரிணாமுல் கட்சி அதை எதிர்த்து கோர்ட்டில் போனாலும் ஸ்பீக்கரோட நடவடிக்கை என்ன காரணத்துக்கு அவர் எடுத்திருக்காரு அப்படின்றத நோட்டீஸ் கேட்டு ஸ்பீக்கர் விலங்கு கொடுக்கணும். அதான் இப்போது ஸ்பீக்கர் விலங்கு கொடுக்கணும்னு சொல்லி லோக்சபா செக்ரட்டரியேட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அவரை பொறுத்தவரை அவரோட முடிவு சொல்வார். இதில் என்ன ஆகுனா, இந்த பெட்டிஷன் கொடுக்குறதும் நோட்டீஸ் கொடுக்குறதும் ஸ்பீக்கர் என்கொயரி நடத்துகிறதும் இவங்க அறிக்கை கொடுக்குறதும் கோர்ட்டோட தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீண்ட காலம் இடைவெளி எடுப்பது. இப்போ இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடத்தணும், இடைத்தேர்தல் நடத்த முடியல, ஏன்னா கோர்ட்டில் இந்த மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு ஏற்படணும். இல்லை கட்சித்தாவல் சட்டம் நீங்கள் ஒன்று அறவே செய்யக்கூடாது, ராஜினாமா பண்ணாலும் வேறு கட்சியில் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒன்று உருவாக்கினா அது ஒரு வகையான தீர்வு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது இட்ஸ் எகெயின்ஸ்ட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சி போவதற்கான அடிப்படை உரிமை ஒரு குடிமகனுக்கு இருக்குது, அதை நீங்கள் தடை செய்ய முடியுமா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வருது. அப்போது இந்த 2/3 ஃபார்முலா மீறியும் கூட 2/3 மேலே நீங்கள் போனீங்கன்னா தான் கட்சித்தாவல் சட்டத்தில் நடவடிக்கை நீங்கள் தப்பலான் இருந்தாலும் கூட இதுக்கும் சில செக் அண்ட் பேலன்சஸ் இன்னும் கூட வைக்கணுன்றாங்க. அவ்வளோ எளிதாக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேருவதற்கான அது இன்னும் அந்த சட்டத்தை இன்னும் கூட ஒரு மாறுதல் கொண்டு வந்து இவ்வளோ எளிதாக ஒரு முடிவை அவங்க எடுக்க முடியாதுன்ற மாதிரி உருவாக்கணுன்றாங்க. இது சட்ட வல்லுநர்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனை. ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் இதில் ஸ்பீக்கருக்கு அதிக அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கருடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஸ்பீக்கர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக சபாநாயகர் முடிவு எடுப்பார், அது கோர்ட்டுக்கு தெரிவிப்பாங்க. அதை மாற்றுவது மிக மிக கடினம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு 1000 அதிகாரம் இருந்தாலும் நம்ம நாடு தெரியும், ஜனநாயகத்தின் 4 தூண்னு சொல்லும்போது
ஒன்று நீதிமன்றங்கள், இன்னொன்று சட்டசபை அல்லது பாராளுமன்றம், இந்த மாதிரி 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்கல்ல. அப்போது ஒருத்தருடைய அதிகாரன்றது அது சில வரையறுக்கப்பட்ட சில அதிகாரங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்தை இவங்களோட ஆளுமை செலுத்த முடியாத அளவுக்கு கோர்ட்டுக்கு சில கட்டுப்பாடுகள், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அதில் தலையிட முடியாதுன்ற அது ஒரு நம்ம அரசியல் சாசனப்படி அது ஒரு முறை ஒன்று இருக்குது. ஆகவே சபாநாயகர் ஒரு முடிவு வந்து இதில் முக்கியமானது. சட்டம் ஒன்று சொல்லுது, சபாநாயகர் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சார்ந்தவராக இருந்தால் ஆளுங்கட்சி சார்ந்ததாக முடிவு போகலாம். சபாநாயகர் வேறு கட்சி சார்ந்தவர், இப்போ மத்தியகன்லாம் இருந்தபோது திமுக பிளவு ஏற்பட்ட போது ஆளுங்கட்சியில் தான் இருந்தவர். ஆனால் எம்ஜிஆர் ஆதரவாளர் வரும்போது அது சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் சொல்லி சபாநாயகர் எதிராக திமுக ஆளுங்கட்சி செயல்பட்டாங்க. இது போன்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் ஒரே கட்சியை சார்ந்த சபாநாயகரும் அந்த ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா பெரும்பாலும் சபாநாயகர் ஆளுங்கட்சி சார்ந்த முடிவாக தான் போக வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இதுலேயும் அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடியில் போஸ்டர் விட்டுருக்காங்க தாவேக தரப்பில். என்னன்னா, இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் அப்படின்னு. நம்ம சட்டப்பேரவையிலும் கூட பார்த்தோம், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் இதை வந்து வலியுறுத்துறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் வரணும்னு சொன்னவங்க அடுத்த பிரதமர் சிஎம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் கூட இதுக்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார். தாவேக்காரங்க வந்து ரசிகர் மனநிலையிலேருந்து மாறணும் அப்படின்னு. இப்போ ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயம் வரும்போது இது எந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் உருவாக்கும்? இப்போ ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தரோ ஒரு தனிநபரோ ஒரு தலைவராக இருந்தால் கூட தேசிய லெவலில் பெரும்பான்மை பெற்று எம்பிக்கள் கணக்கில் பெரும்பான்மை பெற்ற ஒருவர் தான் பிரதமர் ஆக முடியும். அது எந்த கட்சியை சார்ந்தவன் தான் சரி. இப்போ அது மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் சரி, இன்றைக்கி பெரும்பாலும் கூட்டணி அமைத்து தான் ஆட்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதில் போதிய அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி வரல. இப்போ கூட பிஜேபிக்கு தனிப்பெரும் அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸும் யூபிஏவும் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக யூபிஏன்னு சொல்லி கோலிஷன் வைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஆளுகின்ற அளவுக்கு வெற்றி பெற 270-280 எம்பிக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் 39 சீட்டு தான் இருக்குது. இந்த 39 சீட்டு கிடைச்சாலும் ஒருத்தர் பிரதமர் ஆக முடியுமான்றதும் அது நடக்குமா நடக்காதான்றது அதுக்கு வேறு கால்குலேஷன் இருக்குது. பெரும்பாலும் மற்ற கட்சிகள், மற்ற மாநில கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து 280 எம்பிக்கான ஆதரவு நீங்கள் பிரதமர் ஆக முடியுமே தவிர கண்டிப்பாக இப்போ இவங்க 39 எம்பிகளை வச்சு அது மட்டும் போதாது. நிச்சயமாக சார். இப்போ ராரா இப்போ தேவகவுடா மாதிரி ரொம்ப குறைவான எம்பிகள் வச்சுருந்த ஜனதாதள் எஸ் அந்த குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் 96 குறைந்த எம்பிக்கள் வைத்துக்கொண்டு இந்த கட்சி பிரதமர் ஆனார். அது ரொம்ப நாள் அதை நீடிக்கலை. நிச்சயமாக சார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நேர்மின்மை காரணமாக இதோட முடிச்சுக்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து முக்கிய நன்றி சார். நன்றி நேர்களை. இன்று அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் ரங்கராஜ் நம்மோடு பல்வேறு செய்திகள் குறித்த பல கோணங்களையும் எடுத்துரைத்தார். மீண்டும் நாளை அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.